ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாம் ஒண்ணுதான். உட்காரு. இன்னொரு சேரி எழுந்த போட்டுக்கிறியா? எந்த போட்டுக்கணும் உட்காந்துக்கிறியா? இப்படி திரும்பிக்கோ, அவங்க எல்லாம் பாக்கணும். அவ்வளவு அப்படியே சரி. கம்ஃபர்டபுளா உட்காரு. பி கம்ஃபர்டபுள். ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னாணையம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேனின் கோவே தொன்று மனவின் மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாசவதலாதேவி திருவடிகளே சரணம் சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்னைக்கு நம்ம ஜெகநாத் சார் இங்க ஊருக்கு போயிருக்கிறதுனால நம்ம எல்லாரும் அவங்கவுங்க அனுபவத்தை அவங்கவுங்களுக்கு என்ன ஐயாவை பற்றி தோடுதோ அதெல்லாம் பேசலான்னு தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம் இன்னைக்கு. அதுக்கு முதலாவது நம்ம இவர் ராஜ்குமார் பேசுறாரு. அப்புறமா எல்லாரும் 15 மினிட்ஸ் எடுத்துக்கின்னு நீங்க பேசணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா அப்பா சிதம்பர ராமலிங்கம், சிதம்பர ராமலிங்கம் ஐயா ராமலிங்க சுவாமி, இங்க இருக்க ஜீவர்களுக்கும் இங்க உள்ள அத்தனை உயிர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். முத்தம் கையால வணங்கி முத்தம் கொடுத்து வணங்கி கேட்கிறேன் ஐயா, எங்களுக்கு சீக்கிரமா இந்த முக்தி நிலையும் சித்தி நிலையும் இந்த ஞான நிலையை கொடுத்த அளவுக்கு முக்தி நிலையும் சித்தி நிலையும் காட்டி கொடுங்க. இங்க இருக்கும் இந்த பெங்களூர் சங்கத்திலேருந்து நீங்க வெளிப்படணும். இது சத்தியம், என்னுடைய வேண்டுகோள் சாமி, நீங்க வெளிப்படணும். அதுக்காக இன்னைக்கு இங்க ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி முதல்ல நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சாமி. இங்க இருக்க எல்லா உயிர்களுக்கும் நன்றி. முக்தர்கள் சித்தர்கள் நான் பேசுறது எல்லாரும் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். வரும், நான் பேசினா வராதுமா, ஐயா இறங்கி பேசுவாரு. அவரு என்ன சொல்றாரோ அது வரட்டும், பேச. அவரு நம்ம எல்லாருக்கும் கேட்கிறேன், நம்ம மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகணுமா, இல்ல இப்படி சக நிலையிலே வாழ்ந்துட்டு நம்மளும் இந்த நிலையிலே நம்ம போலாமா? நீங்க சொல்றதுதான் நான் பேசுறேன். மரணமில்லா பெருவாழ்வு தான் நம்மளுக்கு வேணும், ஆசை அதுதான். அதுல எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? ஆமா. அதுக்கு நம்ம இது வரைக்கும் என்ன முயற்சி செஞ்சிருக்கோம்? நான் பேசுறது தப்பா இருந்தா உண்மையதான் ஃபேக்டா சொல்லி புரிய வைக்கிறேன். நம்ம அது வரைக்கும் என்ன முயற்சி செஞ்சிருக்கோம்? நம்ம ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கோமா? இல்ல, அந்த முயற்சி எல்லாம் நம்ம பண்ணல. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சுதான் நம்ம பண்ணிருக்கோம் பிளைண்டா. இப்ப நான் இதெல்லாம் கதை எடுத்தா ஒரு அளவு எடுத்தா அது 7 கோடிகளா விரியும். நம்ம ஒண்ணு ஒரு ரூபா பார்க்கறதுக்கு நமக்கு காலம் இல்லை. விரலெடுத்து என்ற மாசம் இருக்கா நாள் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அதனால சாமி காலம் இருக்கும் பொழுது இறைவன் அடையணும் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த 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 நிலையை நம்ம அடையிறது, அதை பத்திலாம் ஆராய்ச்சி செய்யறதை விட நம்ம அதுக்கு சுத்தமா இருக்கோமா, நம்ம மனசு சுத்தமா இருக்கா, நம்ம ஆத்மா சுத்தமா இருக்கா, நம்ம அறிவு தெளிவா இருக்கா, இத நம்ம மனசு வந்து கரையிற நிலைமையில இருக்கா, இது நம்ம உடல்நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்ம யாரும் நமக்கு தெரியணும்ல. நம்ம உடம்புல நம்ம யாரு? கையா? ஆன்மா. ஆன்மானா நம்ம ஆன்மா. இப்ப வரைக்கும் நீங்க பேசுனதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து புக்கை பார்த்தோம், ஐயா எழுத பார்த்தோம்லாம் பேசுறேன். நூலெல்லாம் ஜாலம் என்ற அறிக. இப்ப நான் அருள்மொழியை கொண்டு பேச வைக்க நினைக்கிறேன். அந்த அருள்மொழி வந்து பேசணும், இங்க எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்கணும். இந்த மரணமில்லா பெருவாழ்வு யாராவது சாத்தியப்படுத்தி காட்டணும். அது வந்து எப்படி நடக்கும், அது எந்த ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் எங்கெங்க நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. நம்ம மட்டும் இவ்வளோ பெரிய உலகத்துல இங்க ஒரு 10 பேர் இருப்போம், இத்தனை பேர் தான் நம்ம இங்க இருக்கிறோம். அதை பத்தி இன்னும் ரீசர்ச் பண்ணவே ஆரம்பிக்கல. ஆனா நம்ம இந்த முயற்சியில இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பல சங்கத்துக்கு போயிருக்கேன், பல லட்சம் பேரை பார்த்திருக்கேன், பல சித்தர்களோட பேசியிருக்கேன். அவங்க வந்து நான் பேசுறத கேட்டிருக்காங்க. ஏன் ஐயா வந்து பேசியிருக்காங்க. ஐயா வந்து நான் பேச கிருஷ்ணமணி கடை போட்டு வித்துட்டு இருப்பேன். ஒரு பூசத்தன்னைக்கு ஒரு ஜீவர்கள் ஒரு 5 ஜீவர்கள் வந்து என் கூட உரையாடிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நடந்த அனுபவம் அது. அப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, நான் வந்து விளக்கம் கேட்க அந்த அவங்களுக்கு நான் விளக்கம் வந்து அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். அவங்களால வந்து இதை வந்து அவங்க ஏத்துக்க முடியாத விஷயத்த நான் சொல்றேன் அவங்க கேட்கறதுக்குலாம். அப்ப வந்து இதெல்லாம் சொல்லும் போது அது ஒரு அந்த வேப்ப மரம் அங்க இருக்கு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா சித்திகளாகும் அந்த இது இருக்கும், கோபுரம் இருக்கும் பாத்தீங்களா. இப்ப வந்து அதை இது போட்டிருக்காங்க. அது மேல ஒரு சூரிய ஒளி நிலா மாதிரி இருக்கு, முழு பௌர்ணமி மாதிரி அந்த ஒளி அங்க இருந்து இப்படி போது. நான் கூட்டு காட்டுறேன், அந்த 5 பேருக்குமே கூட்டு காட்டுறேன், 5 பேருமே பாக்குறாங்க. அப்ப நம்ம வந்து ஐயா வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, அவரு இருக்கிறாரு, நம்ம பாக்குறோம், மத்தவங்க பாக்குறாங்கம்மா. அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து ஐயாவை கொண்டு வர்றது, பாக்குறது, அனுபவிக்கிறது. நம்ம எதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம உடம்புல வந்து எதெல்லாம் நம்ம வந்து உணர்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம அதை ஆராய்ச்சி பண்றது இல்லை. நம்ம என்ன நடக்கணும்னா காலம் ஏறுற வேகத்துக்கே நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கும் அதே தான் நடக்குது. இன்னைக்கு பணம் வாடகை கொடுக்கணும், இதுலதான் நம்ம கவனம் இருக்கே தவிர நம்ம ஐயா சொன்ன இதை நம்ம கவனிக்கவே இல்லை, நம்ம விட்டுருவோம். இன்னைக்கு இங்க பேசுறோம், நம்ம தூங்கிட்டா நமக்கு எதுவுமே வந்து நினைவுக்கே இருக்காது. நம்ம பிரெயின் அது அந்த சாப்டர் தனியா வச்சிரும். ஏன்னா அதுல நினைக்கணும் நம்ம பிரெயின் இதை நம்ம வந்து பிறகு பார்த்துக்கலாம், இன்னும் காலம் இருக்கு நமக்கு அப்படியே சொல்லி ஏமாத்திட்டு இருக்கு, நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு. அதுதான் வந்து மாயத்திரை, அந்த கருந்திரை வந்து நம்மளை மறைச்சு ஏமாத்திட்டு இருக்கு. ஐயா என்ன சொல்றாங்க, இன்னைக்கே அருப்பெருஞ்சோதியை பாருங்க. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் யாருன்னா நமக்குள்ள இருக்கிற ஆன்மா தான், நமக்குள்ள இருக்கிற ஆன்மா தான். அந்த சிவ தரிசனத்தை நீங்க பண்ணிடுங்க. மரணத்தை, அதாவது நம்ம மரணத்தை நம்மளே தீர்மானிக்க முடியும். நம்ம வேணான்றது வேணுன்றது நம்ம தீர்மானிக்கிறது தான். நம்ம நம்ம வந்து நம்ம உடலை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும். நம்ம உடம்பை வந்து எந்த வகையில வந்து எந்த தந்திரம் பண்ணி நம்ம உடம்ப சாகாம பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன் முடி நரைக்குது, ஏன் வந்து மலைஜலம் நமக்கு வந்து கண்டினியூவா போகுது. ஒரு காலகட்டத்துக்கு மேல மலைஜலமும் நம்ம வந்து பேதியாகி நம்ம மரணம், ஐயா சொல்றாங்க 4 மரணத்தை சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த 4 மரணத்தை நம்ம எப்படி அந்த நிலைகளை நம்ம வந்து கடக்கிறது அப்படின்றது நம்ம ஒரு சுலபமான வழி. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், நம்மளால ஆவது எதுவுமே முடியாது, ஒரு அணுவை கூட நம்மளால மாற்ற முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஐயா கிட்ட சரணாகதி அடையணும். சரணாகதி எப்படி அடையிறது அது தெரியணும்ல. ஐயா யாரு, நம்ம உடம்புல எங்க இருக்கிறாங்க, 8 இடங்கள்ல நம்ம உடம்புல காரியப்படுறாங்க. ஒண்ணு தோல், நட்சத்திரம். இந்த தோல் நம்ம நினைக்கிற ஸ்கின்னுட்டு, இது நட்சத்திரம். நம்ம உடம்புல இருக்கிறது இந்த ஸ்கின்ஸ் எல்லாம் நட்சத்திரம். இந்த முடி ஆண்டனம், இதெல்லாம் வந்து ரிசீவ் எல்லாம். நீங்க அழுகுறீங்க, உங்க உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். அழுகு வரும், சிரிப்பு வரும், எல்லா உணர்ச்சிகளும் வரும். அதுக்கெல்லாம் இந்த ஆண்டனா செயல்படும். இது வந்து எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஏர்டெல் டவர் வச்சு 7 கிட்ட இது பண்றாங்க இல்லையா,
அந்த மாதிரி ஒரு பவருக்கு ஒரு முடிக்கும் நம்ம முடிக்கு. நம்ம வந்து சரி நம்ம இப்ப வந்து ஞானம் அடையணும்னு வச்சுக்கோங்களேன். ஞானம் ஃபர்ஸ்ட் அடையணும், அதுக்கப்புறம் முத்தி சித்தி. ஃபர்ஸ்ட் ஞானம் அடையணும், மூன்றாவது கண்ணு திறக்கப்படணும். நமக்கு மூன்றாவது கண்ணு திறந்திருக்கா, அது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பாக்குறது சரியா, நம்ம போற வழி கரெக்டா, நம்மள பெருமாள்னா வழி நடத்துறாரா, இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து அனுபவிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம வந்து உணர்றது, நம்ம எப்படி அமுதம் சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து தெளிவா ஐயா 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை இதெல்லாம் எல்லாத்துலயும் எழுதியிருக்காங்க. நம்ம பிராக்டிக்கலா வந்து வந்துட்டா அது நமக்கு கை கொடுக்கும். நம்ம படிக்கலன்னா கூட அது உங்க கைக்கு தானா வரும். இதுதான்டா உன் நிலை, உன் நிலை. அதான் ஐயா சொல்லுவாங்க, உன் நிலையை அறிங்க, உங்க நிலையை அறிங்க. ஏன் நகம் வளருது, ஏன் முடி வளருது, ஏன் இந்த இடத்துல முடி வளரல, உள்ளங்கையில ஏன் முடி வளரல, இதெல்லாம் ஐயா கேட்கிறாங்க. அப்ப இளமையே இருக்கலாம்ன்றாங்க. உதிர்ந்தவரும் இளமை அடைந்திடலாம், செத்தவரும் சிரித்தாங்கி எழுந்திடலாம் அப்படின்னு ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அவர் சொன்ன வார்த்தையை நம்ம கடைபிடிக்கும் போது, நம்ம அவரை பின்பற்றும் போது நமக்கு ஏன் அதெல்லாம் கை கூடல? ஏன் நமக்கு கை கூடல? நம்ம கரெக்டா பின்பற்றல. இல்ல, நமக்கு சுதந்திரம் இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம உணர்ந்துட்டா நம்ம சுதந்திரம் வந்து தற்சுதந்திரம், போத சுதந்திரத்துல இருக்கிறோம். நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, இவ்வளவுதான் உங்களால இந்த எல்லையை தாண்டி உங்களால எதுவும் செய்ய முடியாது. அந்த சுதந்திரத்தை தாண்டி இறை சுதந்திரத்துக்கு வர முடியாது. அது இறைவன் நினைச்சாதான் நம்ம போக முடியும். அதுக்குதான் ஐயா சொல்றாங்க, தினமும் வந்து ஒரு ஒரு 20 நிமிடம் 10 நிமிடம் உட்கார்ந்து அருட்பெருஞ்சோதி பாராயணம் பண்ணுங்க, ஜீவகாருண்யம் பண்ணுங்க. ஜீவகாருண்யத்துடைய அனுபவத்தை நான் அனுபவிச்சிருக்கேமா, அதனாலதான் இந்த அறிவு ஞானம் இதெல்லாம் எனக்கு சுலபமா கிடைச்சது. பசி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பசி, நான் இதை கேட்ட கேள்விதான். மேட்டுக்குப்பத்துல நானும் சிரிச்சு பேசி கலாச்சி எல்லாரையும் வந்து கேலி பண்ணவன் தான். நான் வந்து அப்படியே டைரக்டா எதுவும் வரல, அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நான் வந்து மாறி இருக்கேன். இந்த அளவுக்கு வந்து ஆமா, ஃபர்ஸ்ட் என்னுடைய புகழ பேசுறதே வேஸ்ட், ஐயாவுடைய புகழ தான் இங்க நான் பேசணும். அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அதான் சொல்றேன். அப்ப வந்து நமக்கு எது வந்து வழிகாட்டுதலா இருக்கும், எது வந்து மரணமில்லா பெருவாய்ப்பு நமக்கு வழிகாட்டும். ஏன்னா நம்ம காலம், நான் சொல்ற மாதிரி நம்ம காலம் விரலுற்ற மாதமோ நாட்களோ தான் இருக்கு. நம்ம இதை எப்படி வந்து மாத்திக்கிறது, இந்த சக்தியில இருந்து நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போறது, அதுக்கான வழி எல்லாம் ஐயா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சுலபமா சொல்றாங்க. நம்ம உடலை நம்ம கவனிச்சுக்கணும், அதுதான் ஜீவகாருண்யமே. நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஆத்மா எப்படி செயல்படுது, நம்ம ஏன் இப்படி மலஜலம் கழிக்கிறோம், நம்ம ஏன் இன்னும் நம்ம தூங்குறோம், நம்ம ஏன் இன்னும் இந்த சாப்பாடு சாப்பிடுறோம். ஐயா வந்து மழைகள் சாப்பிடலாம், பனிகள் சாப்பிடலாம், அப்புறம் அமுதம் சாப்பிடலாம், 7 வகையான அமுதங்கள்லாம் சொல்ற மாதிரி இதெல்லாம் சாப்பிடலாமே, இதெல்லாம் எங்கேருந்து சுரக்கும், எங்கேருந்து வரும், இதெல்லாம் எப்படி நம்ம அனுபவிக்கிறது, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும், யோசிக்கணும், நம்ம நிலையை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சத்தியஞான சபைய ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சத்தியஞான சபை சிற்சபை பொற்சபை. அந்த சிற்சபைன்றது நமக்கு வந்து இங்க இருக்கிற இந்த கண்கள் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நமக்கு உண்மையான சிற்சபை இந்த 2 இதுக்கு நடுவில் இருக்கிறது. அது என்னன்னா ஒரு நெருப்பு மாதிரி, அது வந்து அது ஒரு ப்ளூ ஃபயர், காஸ்மிக் எனர்ஜி. அது வந்து ஏதாவது ஒரு பேட் இது வருதுன்னா அது வந்து ஈஸியா பஸ்பமாக்கிடும். மற்ற இதுக்கு எதுவுமே கிடையாது, அந்த சிற்சபை மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. அந்த சிற்சபையை நம்ம திறந்துட்டாலே அந்த ஞான சபையோட பெரிய கதவு தங்கணும். இப்ப ஒண்ணும் இல்லம்மா, ஞான சபை எதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஐயா சொல்றாங்க, பஞ்சாச்சாரம் சத்தமிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாச்சாரத்தை வந்து சொல்லியிருக்காங்க, பஞ்சாச்சாரத்தை நான் கொடுக்கணும், இங்க ஒப்படைக்கணும், இந்த சங்கத்துல ஒப்படைக்கணும்னு பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு காலம் வரும், அப்ப அந்த பஞ்சாச்சாரத்தை கொண்டாந்து இங்க நம்ம ஒப்படைக்கணும், அதுக்கு உரியவங்க கிட்ட நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு நான் முன்னாடி எதிர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். நம்ம ஜெகநாதன் ஐயா கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ரொம்ப வந்து அந்த சத்தியஞான சபையோட விளக்கம், அதுதான் அந்த பஞ்சாச்சாரம். அது நம்ம உடம்புல வந்து எங்க இருக்கு. இப்ப ஐயா சபை என்னுள் கண்டனன் அப்படின்றாங்க. சபையை எப்படி எனக்குள்ள பார்க்க முடியும்? சபைன்றது என்ன? சிற்சபை இல்ல, நம்ம ஃபுல் சபையை சொல்றேன். இப்ப வந்து சபைன்றது என்னன்னா நம்ம உடம்பு தான்.
தலை மட்டும் சொல்லுவாங்க இல்ல, அண்டம் பிண்டம் ரெண்டு சேர்ந்ததுதான். இந்த அண்டம்னா என்ன, பிண்டம்னா என்ன, இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப சபையை வந்து எப்படி ஐயா வச்சிருக்காங்கன்னா 8 திக்கா வச்சிருக்காங்க. நம்ம உடம்பு வந்து 8 ஜான், அதுக்கு மேல இல்ல. அதே மாதிரி மூச்சு காத்து சங்கிலி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மனஜலம் கழிக்கிறதுக்கும் அதெல்லாம் வழி வச்சிருக்காங்க. நம்ம அதை படிக்கும் போது அந்த பஞ்சாச்சாரத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்த சிவாய நமச்சிவாய அருட்பெருஞ்சொலிக்கான விளக்கம் கிடைக்கும். இந்த அருட்பெருஞ்சொலின்றது தந்தை, தனிப்பெரும் கருணைன்றது தாய். இவங்கெல்லாம் ரெண்டும் அது அது ஒரு ஜோதி தான், அது பிரிவினை கிடையாது. ஆனா அந்த தாயும் தன்னையும் சேர்ந்து நமக்கு காட்சி கொடுக்கணும். அப்படி ஐயா வந்து அப்படி ஆனா ஒரே ஒரு ஒளிதான் அது. அந்த ஒளிதான் இந்த இங்க இருக்கிற அந்த சராசரங்களையும் படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு சின்ன அசைவுதான் நம்ம ஆட்டம் உள்ள ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த ஒரு அணுக்குள்ள அந்த ஒளிதான் அது. அது பிரிஞ்சு நம்ம அது 7 கோடியா பிரிஞ்சு நமக்கு இப்படி எல்லாம் நம்ம பிரிஞ்சு அணுக்களா மாறி இந்த தேகம் வந்து இப்படி எல்லாம் வடிவெடுத்து. சரி, இந்த தேகத்தை நம்ம பெற்றுட்டோம். இந்த தேகத்தை நம்ம அழியாம மாத்தணும். இது நமக்கு இது வந்து சாதா கலை படிப்பாளையோ இதெல்லாம் வராது. இதை நம்ம வந்து கடவுள்கிட்ட முறையிட்டு நம்ம அழிவு கேட்க சொல்றாங்க ஐயா. அவங்களுடைய கருணையால மட்டும்தான். அதாவது அது எதுக்கு ஜீவகாரண்யம் பண்ண சொல்றாருன்னா, சிறு கருணை நம்ம காட்டுறது ஒருத்தவங்களுடைய தேவை இருக்கும். அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யறதுனால அந்த ஒரு கருணை நமக்கு வரும். அந்த கருணையால நம்ம பிரெயின்ல வந்து பிரெயின்ல நடக்காது. நம்ம பிரெயினுக்கு மேல இங்க ஒரு இது இருக்கு, ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் வந்து நம்ம தலையில எப்படி சுத்திக்கிட்டு தான் இருக்கும், நமக்கு தெரியாது. அந்த என்ன சொல்லுவாங்க, ஈரா சம்திங் டாக் அபவுட் தட். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சக்தி வந்து அந்த உபகார சக்தி வந்து அதுக்கு பவர் கொடுக்கும் அந்த ஈராவுக்கு. அதனால நம்ம ஆயுள் விருத்தி ஆகும். நமக்கு இன்னைக்கு மரணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஜீவகாரணியம் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து தள்ளி போகும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி அதை சொல்ல, என்னுடைய அனுபவம் அதை சொல்ல முடியல. ஆனா வந்து இப்ப வந்து நீங்க இன்னைக்கு ஜீவகாரணியம் நம்ம பண்றோம், அதெல்லாம் வந்து விரதமாக செய்யுங்க. ஜீவகாரணியத்தை ஏதோ ஒரு மேம்பாட்டுல செய்யக்கூடாது. ஜீவகாரணியத்தை விரதமாக செய்யுங்க. விரதமாக செய்யணும்னா இப்ப எப்படி சொல்றோம் பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஐயப்ப மாலை போடுறோமா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். அப்ப என்ன செய்வோம், பூஜை எப்படி பண்றோம்? ஏன் அருட்பெருஞ்சொலிக்கு நமக்கு இந்த ஆன்ம நிலை நம்ம பெற வரைக்கும் நம்ம ஏன் செய்யக்கூடாது? அந்த சுத்தபத்தத்தோட அந்த ஞானம் அடைகிற வரைக்கும் நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அப்படி இருந்ததுனாலதான் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் மேட்டுக்குப்பத்துல ஐயா கொண்டு போயிட்டு அத்தனை ஆண்டுகள் அங்க வச்சு எங்களை பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அங்க நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. அது தேவையில்லை, பேச தேவையில்லை. ஆனா நம்ம எப்படி இந்த ஞானத்தை அந்த சிற்சபைக்கு போயிட்டு எப்படி மேட்டுக்குப்பன்றது வந்து எப்படி தெரியுமா பிரிச்சிருக்காங்க ஐயா? 5 இடம் பிறந்திருக்காங்க. மண்ணு பிறந்த இடம் மண்ணு, சரிங்களா? அப்புறம் வந்து இதுக்கு வராங்க, இதுக்கு கருவி, அது வந்து நீர் சக்தி உடையது. அங்க வராங்க. அங்க ஒரு 9 ஆண்டுகள் அங்க வந்து ஞானம் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தர்மசாலை, நெருப்பு, தர்மசாலை அன்னதானம், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா, அங்க நெருப்பு வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நெருப்பு, காற்று வந்து நெருப்பு வந்து சத்தியஞான சபை, காற்று வந்து தர்மசாலை, ஆதாயம் வந்து சித்திகளாகும். இப்படி 5 பஞ்சபூதங்களையும் பிரிச்சு ஐயா வச்சு இயக்கி வச்சிருக்காங்க. சரி, இதனால சரி இப்ப நான் ஒண்ணு சொல்றேமா, ஐயா வந்து ஒரு பெரிய நிலை அடைஞ்சிட்டாரு, ஓகேங்களா? இப்ப ஐயாவை நம்ம பார்க்கணும். ஐயா வந்து ஒரு அரசன், ராஜா இருக்கிறாங்க, அவங்கள நம்ம பார்க்க முடியுமா? முடியும். இப்ப எப்படி நீங்க ஒரு சிஎம் ஒரு பிஎம் போய் பார்க்கணும்னா எப்படி பர்மிஷன் வாங்கி போகணும்? அதே மாதிரிதான் ஐயாவை நம்ம பார்க்க முடியும். அதுக்குதான் என்ன சொல்றாங்க, ஸ்வர்ணதேகம் இருக்கணும். நம்ம எப்படின்னா இது வந்து வெளிப்புறம் நீங்க சுத்தம் பண்றது, வெளிப்புறமா நீங்க போய் பேசுறது பாக்குறது. ஆனா நீங்க உள்புறமா மனச அகம் எப்படி சுத்தம் பண்றது? நம்ம இப்ப வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியணும். நம்ம வெளியே பார்க்க கூடாது, நம்ம உடலுக்குள்ள பார்க்கணும். நம்ம உடலுக்குள்ள பார்க்கும்போது நம்ம என்ன இப்ப ஒரு 10 நிமிஷம் இந்த பிளட் ஓடுறதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. பிளட் ஓடுற சத்தத்தை நான் கேட்கணும், நீங்க கண்ணை மூடி நினைச்சீங்கன்னா கேட்க முடியும். ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். நமக்கு அந்த சுதந்திரம் இல்லை, நமக்கு அந்த கவனம் வராது.
அந்த கவனம் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சிறு சிறு விஷயங்கள் தான், ரொம்ப சிறுமையா ஐயா சொல்றாங்க. நம்ம வந்து காலையில வந்து மகாமந்திரம் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க, தீபம் ஏற்றி தியானம் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் அணையா தீபத்தை வச்சு புரியமத்திக்கு நேரம் உட்காந்து அசையாம பாருங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பிளட் ஓடுற சத்தம் கேட்கும், அப்புறம் உள்ள நாதம் கேட்கும், அப்புறம் உள்ள வந்து நாடி நரம்பு எப்படி வேலை செய்யும், உங்களை கேட்காம எதுவுமே இயங்காது, உங்களுக்கு தெரிஞ்சு இயங்கும். அது உங்களை கேட்காம இல்லை, உங்களுக்கு தெரிவிச்சு இயங்கும். நான் அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப வந்து உள்ள ஜீரணம் ஆகுதுன்னா இந்த டைமுக்கு ஜீரணம் ஆகும், இந்த டைம் வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நமக்கே தெரியும். நம்ம மூளைக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடும், நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம உடம்புல இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இப்ப வந்து ஒரு 2 நாள் சாப்பிட மாட்டோமா, 3ஆவது நாள் சாப்பிடுவேன், அப்படி இருந்திருக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு தெரியுது என் பாடிக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து 3 நாளைக்கு என்னால வந்து சாப்பிடாம இருக்க முடியும். இந்த உணர்வு வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என் பாடிக்கு ரிசீவ் பண்றோம். அதனால என்னன்னா எனக்கு சோர்வு வராது, மழை தெரியாது, அந்த அந்த ஃபோர்ஸ் வந்துடும் நமக்கு அந்த பாடியில. இப்ப வந்து நம்ம எப்படி அதெல்லாம் தெரிஞ்சு அந்த நிலைக்கு போறது? சுலபமா நம்ம வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகணும், எப்படி போறது அதை நம்ம சிந்திக்கணும், பஞ்சாட்சரத்தை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஐயா எழுதுறாங்க. இப்ப இந்த உடலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்சிமம் முடிஞ்சிருச்சு. இந்த உடல் அகவல் எழுதியிருக்கிறதே நம்ம உடம்பு தான். 6ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை எல்லாமே நம்ம உடலுடைய அமைப்பை தான் ஐயா எழுதியிருக்காங்க. சத்தியஞான சபையும் உடலுடைய அமைப்பு. ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன் இந்த உடல் அமைப்பை தான் இதெல்லாம் வச்சு கடவுள் அங்கதான் விளங்கி இருக்கிறார். இந்த 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 தேகத்துக்குள்ள கடவுள் எங்க இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நம்ம அந்த வழியில ஈஸியா போயிட்டு இருக்கலாம். வந்து சபையை நம்ம உடல் நம்ம சொல்றோம், அப்ப கடவுள் எங்க இருக்கிறார்? நம்ம உடம்பு இருக்கிறாரு. சபையினருடன் தானம் நினைக்க மடித்ததோடு சபை இங்கதான் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப நம்ம சபையை வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, நம்ம உடம்பு சபையை எப்படி இணைக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து வெளியே போனாலே ஒரு 44 கேட் வச்சிருப்பாருமா. எப்படின்னா சபையில இந்த சைடுல இருக்கு 44, இந்த சைடுல ஒரு 44 கதவு இருக்கும், பாத்துருக்கீங்களா? முன்னாடி 4 படிக்கட்டு, அதுக்கு மேல ஒரு 5 படிக்கட்டு இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு பஞ்சாச்சார படிக்கட்டு 5 இருக்கும், அதுக்கு கீழே ஒரு 4 படிக்கட்டு, அதுக்கு ஒரு 4 படிக்கட்டு, இப்படின்னு அந்த இதுல இருக்கும். இதெல்லாம் ஐயா வந்து சும்மா வைக்கல, ஏதோ வந்து டிசைனுக்காக இதெல்லாம் பண்ணல. அது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு பிரெயின் வந்து அந்த சித்தர்களுடைய ஞானம். அது அவங்க வந்து அதை வந்து இந்த உடம்புக்குள்ள இப்படிதான் இருக்கவங்களுக்கு இந்த குடல் அமைப்பு, இந்த மூளையோட அமைப்பு எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காரு ஐயா. அதனால அந்த 44 ஒழுக்கங்களை சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு மனதை நடுங்க செய்வேணும், நட்டாற்றில் கையெழுவேணும், அந்த 44 ஒழுக்கத்தை இந்த கேட்ல வச்சிருக்காரு. எண்ணி பாருங்க போனீங்கன்னா இந்த கேட்டை சங்கிலி முடிவு பார்த்தீங்களா, அந்த சங்கிலி அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேட் இருக்கும். அந்த கேட்ல கம்பி எத்தனை வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 44 கரெக்டா வச்சிருப்பாரு. இந்த ஒழுக்கத்தை அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காரு, எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி சபையில ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு பிளேஸும் வந்து அந்த ஞான சபையோடைய உடம்புடைய விளக்கத்தை தத்துவமா அவங்க 96 தத்துவங்கள் இப்படிலாம் பிரிச்சு வச்சிருக்காங்க எல்லாத்தையும். சரி, நம்ம எப்படி வந்து அந்த பெரிய கதையை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். எப்படி அந்த கருங்கரு திரை இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம திறக்கிறது, எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எந்த திரையில இருக்குன்னு நமக்கு தெரியும், எப்படி நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜுக்கு போறது அப்படின்னு. இயற்கை எங்கு உள்ளனோ அங்கே விளங்கிய அருட்பெரும் ஜோதி. அப்ப நம்ம இயற்கையா இல்ல, இயற்கையா இருந்தா அந்த திரைய நீங்க வேணாம், அது வந்து மணி வந்து அடிக்கும், அது திரைய நீக்கி காட்டுவார் ஜோதிய. அப்ப வந்து உங்க கண்ணீர்ல இருந்து அந்த ஒரு செகண்ட் வந்து அந்த ஒரு எப்படின்னா 60 செகண்ட் 1 மினிட் அப்படியே நீங்க அப்படியே கண் வந்து கால் வரைக்கும் ஓடும். அந்த ஒரு திரை நீங்க போதும். அது ஆனந்த கல்லூரி இல்லைம்மா, அது வந்து இந்த பிறவியுடைய நிவர்த்தி, இந்த பிறவியை அறுக்கப்படுற இடம் அந்த கருங்கரை திரை. நம்ம அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த திரையில இருக்கிறோம், நம்ம ஏன் வந்து இன்னும் வந்து இந்த ஞானத்தை வந்து நம்மளால யாருமே வந்து பெற முடியல. இந்த வழி வந்து இப்ப வந்து ஞானம் பெற்றவங்க திருஞான ஐயாலாம் நான் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் அவ்வளவு ஞானம், இறந்து போன மாடை எழுப்பியிருக்காங்க.
அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இறந்தவர்களை எழுப்புறவங்களும் இறந்துதான் போறாங்க, மறுபடியும் போனாங்க. யாரும் தப்பா பேசல. அவங்களெல்லாம் மகா சிவனும் மகேஸ்வரன் அவங்களுக்கே மரணங்கள் இருக்கு அப்படி நகத்துவல்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரோட நகத்துவல்கள் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. அப்ப அருப்பெருஞ்சோதி யாரும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை வழிபடுறோம், நம்மளை யாரு இயக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புக்குள்ள நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் வந்து குடும்ப கோரம்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருப்பாங்க. எனக்கு 4 மனைவி எல்லாம் பேசக்கூடாது, சத்தம் விட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. சோம்பேறி இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் அவங்க பிரிச்சு பிரிச்சு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும் போது அனுபவப்படணும். படிக்கிறது பெருசு இல்லை, அதை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வந்து அதை சேர்த்து பார்க்கும் போது நம்மளால திறமை நீக்கிட்டு நம்ம நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுங்களா, நம்ம ஒரு பிறவி எடுத்து வந்திருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு துளி அணுல இருந்து நம்ம இவ்வளவு பெரிய பாடியை சுமந்து இவ்வளவு வளர்ந்து ஒரு இன்னைக்கு எனக்கு 38 வயசு ஆகுது. இத்தனை வருஷங்களை கடந்து இன்னும் இந்த பாடி தாங்க நிக்குதுன்னா எதுக்காகனா நான் ஆன்ம லாபம் பெறணும் போராட்டம் நடக்குது. எங்கன்னா இறைவனுக்களுக்கும் இந்த ஜீவ அணுக்களுக்கும் என்னை உள்ள விடுங்க போராடிக்கிட்டே இருக்கு. நம்ம அணுக்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம வந்து நம்ம அதை கேட்கறத நம்ம கொடுக்கும் போதுதான் அது நமக்கு வந்து வழி விடும். அப்ப நம்ம அதுக்குதான் வந்து எல்லாத்தையும் விட்டுறதுல சொல்றேன். எல்லாத்தையும் விட்டுறதுன்னா இப்ப நான் வீட்டை கொடுத்துட்டேன் அது அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து நம்ம உடம்ப கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் எல்லாத்தையும் விட்டுறது. இப்ப நீங்க சிந்தனைகள் எல்லாம் எங்கேயோ வச்சுட்டு இருக்கோம். அந்த சிந்தனையை நம்ம வந்து ஒருமைப்படுத்தி நம்ம உள்ள சிந்திக்க ஆரம்பிக்கணும், நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நமக்கு வந்து மரணம் எப்படி வருது, எங்க இருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிள் சொல்றோமா, வீட்டுல சின்ன சண்டை வரும், நம்ம நினைப்போம் அது வந்து ஏதோ சின்ன சண்டை தான் நினைப்போம். அது அப்படி கிடையாது. கூற்றன் குதித்தாலும் நோற்றலை ஆற்றல் தடைப்பட்டவருக்கு அப்படின்னா ஒரு கூற்றன் வந்து உயிரை எடுக்க நிற்பான் வாசல்ல, நமக்கு அது தெரியாது. அது வந்து சின்ன சண்டை மாதிரிதான் இருக்கும். வீட்டுக்குள்ள ஏதோ சின்ன வாக்குவாதம் அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த தவ வலிமை உடையவனுக்கு அந்த கூற்றன் கயிற வீசினாலும் அந்த ஆற்றலாகப்பட்டது அவனை கடந்து போற சக்தி கடவுள் கொடுப்பாரு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையே நமக்கு என்ன காலம் இல்லை. அதனால வாழ்ற வாழ்க்கையை தவ வாழ்க்கையா நம்ம வாழ ஆரம்பிச்சிடணும். நம்ம ஐயா வந்து எப்படி சொல்றாங்க, நீ காலையில கூட அந்த பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து இப்ப வந்து நம்ம காட்டுக்கு போய் உட்காந்து தவம் பண்ணலாம் இல்ல, வீட்டுல இருந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் சகஜமா இருந்து ஜீவகாரணத்துடைய நம்ம அந்த ஜீவகாரணத்துடைய அந்த சாரத்தோட இருந்து தவமும் பண்ணி பாராயணமும் பண்ணி, அதாவது இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நான் டெவலப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு இத்தனை புரோட்டோகால் இருக்கும், நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கும், நிறைய மாடியூல் இருக்கும். எல்லாத்தையும் நான் டிசைன் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கும் போதுதான் அது ஒரு ஃபுல் ப்ராஜெக்டா வரும். அந்த மாதிரிதான் எப்படி ஐயா வச்சிருக்காங்கன்னா, நீங்க இதை மட்டும்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு பார்க்கணும். எப்படி சயின்டிஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்டை இப்ப காரை வந்து மாடல் பண்ணோம்னா எத்தனை டிசைன் பண்ணுவாங்க, ஒரு பல்பு கண்டுபிடிக்க அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பொருளுக்கே அப்படி. அப்ப சாதா வரன்றது சாதா கல்வின்றது நீங்க சாவே போறது இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆராயணும், கண்டுபிடிக்கிறோம்னா எல்லா வழியும் நம்ம வந்து சென்று பார்க்கணும், எல்லா வழியும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்படணும். ஆனா நீங்க எப்படி அனுபவப்படணும்னா எல்லாமே நம்ம சுதந்திரத்தை நம்ம நினைக்கிறோம். இப்ப சாப்பாடு நம்ம தான் நிறுத்தணும் நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. நம்மளால முடியாது. நீங்க சாப்பாடு இருந்தாலும், இப்பமா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எங்க ஆபீஸ் வந்து ஒரு பேசக்கூடாது ஒரு முஸ்லீம், ஓகேங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல மனிதர்கள், நல்ல இப்படி ஒரு மனிதர்களும் இருக்காங்களா அப்படின்றது நான் இது பண்ணக்கூடாது, நினைச்சே பார்க்கல. சன்மார்க்கமே இல்லை, ஆனா அவங்க கிட்ட அந்த இறக்கம் இருக்கு. ஐயா சொன்னது பாக்குறேமா, ஐயா சொன்னதை நான் பாக்குறேன். உங்க அவ்வளவு இறக்கமா இருக்குங்க. ஆனா இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. சில பேர் ஏத்துக்கிறாங்க, ஆனா அதை ஏத்துக்கிற மனப்பக்கத்தை நம்மளே எப்படி இப்ப சன்மார்க்கத்தை வந்து நம்ம
சாகர நிலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம். பஞ்சாச்சரம் என்ன, பஞ்சகிருத்தி என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாமலே இருக்கு, மூடப்பட்டிருக்கு. இப்ப அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்க சாதாரண ஜீவன். அவங்க கிட்ட அந்த இறக்கம் பாக்குறேன், அவங்க கிட்ட அந்த சன்மார்க்கத்தை பாக்குறேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க, மாறுவாங்க. நம்ம இருந்து அவங்களுக்கு சொன்னா அவங்க கேட்பாங்க. ஒரு காலம் வரும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க உண்மை. ஏன்னா அந்த நம்பிக்கையில அவங்களோட இருக்கணும். அந்த முடிவும் எடுத்து அங்கேயே வேலை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஐயா சொல்றாரு, சமயம் ஒண்ணுமே இல்லையே ஐயா கிட்ட, எல்லாம் ஒண்ணுதான். நீ முஸ்லீம் கிட்ட வேலை பண்ணா என்ன, கிறிஸ்டியன் கிட்ட வேலை பண்ணா என்ன, பிராமின் கிட்ட வேலை பண்ணா ஒரு அனுபவம் சொல்றேன். ஆபீஸ்ல ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ என்னன்னா ஒரு நான்வெஜ் பண்ண வீடியோ. ஒரு ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டலுக்கு பண்ண வீடியோ. தெரியும், யூடியூப்ல எல்லாம் வருது. நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஆபீஸ்ல பெரிய பொசிஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த பொசிஷன்ல வந்து நான்வெஜ் வந்து வெப்சைட் பண்ண சொல்லிட்டாங்க. நான்வெஜ் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் இன்டர்வியூல சொன்னேன், சார் நான்வெஜ் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட, ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி தெரியும், அதனால நீங்க மேனேஜர் சீனியர் பொசிஷன் போடுறீங்க, நான் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் இருந்தா நான் இருக்க மாட்டேன். சரி பண்ணுங்க, சரி நான் நான்வெஜ் இல்ல அப்படிதான் சொல்லி இன்டர்வியூல சொன்னாங்க. ஆனா திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க, யாரோ ஒரு ப்ராஜெக்ட் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க, நின்றுச்சு. அந்த ப்ராஜெக்ட் இனிமே நான் எடுத்து பண்ண போறேன்னா அது ஒரு 2 crores ஆகும். அந்த ப்ராஜெக்ட் உனக்காக நான் நிறுத்த முடியாது. நான் அப்படியே இது ஐயா படத்தை எடுத்து போய் காமிச்சு, நான் இதுல கடைப்பிடிக்கிறேங்க, நான் இதை செய்ய மாட்டேன், இல்ல நான் வேலையை விட்டு இப்பயே போறேன், சம்பளமே வேணாம். ப்ராஜெக்ட் இல்லம்மா, அதாவது மார்க்கெட்டிங் மேனேஜர் நான் வந்து அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எல்லாம் பண்ணணும். இப்ப வெஜிடேரியன் வரைக்கும் நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அவங்க வெஜிடேரியன் ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணிட்டேன். வெப்சைட்டு, அதுக்கு டிசைன் வீடியோ எல்லாம் பண்ணிட்டேன். நான்வெஜ்னு வரும்போது அந்த செகண்டே ஐயா ஒரு படத்தை எடுத்து அவங்க கிட்ட காமிச்சு, எப்படி நான் ஐயா புக்கு படம் ஒண்ணு வச்சிருப்பேன், நான் இதுல கடைப்பிடிக்கிறேங்க, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், நான் கிளம்புறேங்கன்னு அப்படியே சொல்லி அவரு வந்து அவங்க ஒய்ஃப கூப்பிட்டு வந்து அவங்க பேசுறாங்க. யாருக்கும் இல்லம்மா எனக்கு சம்பளமே வேணாம், நீங்க வரைக்கும் ஆஃபர் லெட்டர் எதுவுமே எனக்கு வேணாம், நான் அப்படியே கிளம்புறேன். ஆனா இப்ப நான் சொல்றேன்னா, இவங்க வந்து இப்ப வேலை செய்யற கம்பெனில, கரண்ட் கம்பெனில நான் வந்து அவங்க கிட்ட சொல்றேன், இந்த வீடியோவை நான் பண்ண மாட்டேன் சார். அவங்க மனசு யாருமே எனக்கு இந்துல இருந்தாலும் சரி, சன்னாகத்தை கூட அதை அனுசரிச்சு போறாங்கன்னா, நான் அவங்க சொன்னதாங்கம்மா ஐயாவுடைய ஏன் நம்ம இதுல யாரும் செய்யல, அப்படியே எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அவங்க முன்னாடியே அவங்களும் அழுகுறாங்க. எப்படி ஒரு நிலைமை இருக்காருங்க. ஏன் இதை வந்து நம்ம சன்னாகத்துல இருக்கவங்க பயம் இல்லாம இருக்காங்க, கடைபிடிக்கல அப்படின்னு எனக்கு அப்ப அந்த சிந்தனை அந்த டைம்ல ஒரு 2-3 மந்த்க்கு முன்னாடி நடந்தது. அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்ப வந்து ஐயா வந்து எப்படிலாம் காரியப்படுறாரு, அப்ப நீங்கிடுச்சுன்னா நம்ம காட்டுறாரு பாத்தீங்க, எப்படிலாம் நான் விளையாடுறேன் பாடுறா, நான் எப்படிலாம் இருக்கிறேன் பாடுறா, நம்ம எப்படிலாம் நான் செயல்படுறேன் பாடுறா. இப்ப வந்து ஆபீஸ்ல எனக்கு டீம் இருக்கு, எல்லாம் இருக்குமா, நான் வந்து நான் எதுவும் ஒட்ட மாட்டேன், தனியாவே எழுதுவேன். எனக்கு எந்த வேலையும் தனியாவே செய்யற அளவுக்கு திறமையை ஐயா கொடுத்துருக்காங்க. அவர் அறிவு கொடுத்துட்டாரு. ஆனா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும், கொலாபரேட்டா அது எனக்கு இருக்க தெரியும். ஆனா எனக்கு என்னன்னா யாரையும் தொந்தரவு ஆக்கிடக்கூடாது, அந்த மனநோக்கம் தான். யாருக்கிட்டையும் நம்ம சொல்லி கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது, அவங்க வேற அவங்க வேற. அதுக்காக நான் வந்து எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் நானே எடுத்து சால்வ் பண்ண எனக்கு அந்த துணிச்சல் ஐயா கொடுத்துடுறாங்க. அவர் அருளுக்கு இப்ப கூடமா இப்ப ஒரு அனுபவம், நம்ம வந்து நம்ம நம்பிக்கை வந்து ரொம்ப ஹார்டா வைக்கணும் ஐயா மேல. அவங்க அதைதான் பாக்குறாங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு சாமி இருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படின்னா மற்ற கடவுள் மேலேதான் நம்ம பாக்குறோம். உண்மைதான், ஏன்னா நான் பார்த்தது அப்படிதான், தெரியாம பண்ணதுதான். நான் வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும் போது நான் பார்த்து கத்துக்கிட்டது எப்படின்னா, சாமி வந்து இருக்காங்க, எனக்கு தெரியாது, ரொம்ப ஆழமா கடவுள் நேர்ல பார்க்கல இல்லையா. அதனால ஐயா வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இல்லை. அதனால ஆனா ஒரு விஷயமா ஒரு உண்மை அனுபவம் சொல்றேன். ஒரு அக்கா, அவங்க பேரு மறந்துட்டேன், அவங்க மேட்டுக்குப்பத்துல இருக்காங்க. அவங்க வந்து
அவங்க குழந்தைக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இல்லப்பா குழைக்க சான்ஸே கிடையாது அப்படின்றாங்க. எங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. எங்க அம்மா வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா அவன் பழிச்சிருவான், நல்லபடியா வந்துருவான், ஐயா இருக்காங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேட்டுக்குப்பத்து வீட்டுல தான் இருக்கும். என்ன அந்த வீடு பேரு வந்து அந்த வீடு பேர் வந்து அவங்க அந்த வீடு பேர் தெரியல, அந்த வீட்டுல தான் நாங்க இருந்தோம். அப்படியே சபைக்கு பக்கத்துல தான் இருக்கும். அவங்க அப்ப வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நாங்க அந்த நம்பிக்கை பாருங்க, அவங்களும் டாக்டர் எல்லாருக்குமே வந்து முன்னுரிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஐயா இருக்காங்க, அந்த ஹார்ட் நம்பிக்கை நம்ம வைக்கணும். அந்த வீடு அவங்க எல்லாருக்குமே ஒரு மிராக்கிள். அவங்க எல்லாருமே சொல்றாங்க, நான் கேட்டது என்ன தெரியுமா, நீங்க சைவமா மாறணும், இது மட்டும்தான் நாங்க கேட்டோம். ரைட்டு. அப்பவே வந்து அந்த விஷயம் ஆனா அவங்க மாறல. அது வந்து அது அவங்க மாற மாட்டேன்ட்டாங்க. நம்ம சொல்லிட்டோம், அவங்க மாற மாட்டேன்ட்டாங்க. அதுல வந்து ஏன்னா அதுக்கான இப்ப நம்ம கொடுத்துட்டோம் வாக்கு. ஆனா அதுக்கான விலை யார் அனுப்பிக்கிறோம், நாங்க தான் அனுப்பிக்கணும். நம்ம யாரை நம்பி அந்த அது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, வினையால நடக்குது. அந்த வினையை நிறுத்துறோம்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அதை நம்ம தான் அனுப்பிக்கணும். அதனால சன்மார்க்கத்துல இருக்கவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பயணிக்கணும், கவனத்தோட பயணிக்கணும். ஏன் வந்து இதெல்லாம் இந்த ஒழுக்கத்தெல்லாம் எழுதியிருக்காங்க, நான்வெஜ் சாப்பிடறவங்க கிட்ட ஏன் தண்ணி வாங்கி குடிக்காதீங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் காரணம். உங்களால அதை அனுபவிக்க முடியாது. வரக்கூடிய ஆபத்தை அவங்களுக்கு நீங்க செஞ்சிருவீங்க, ஆனா வரக்கூடிய ஆபத்தை உங்களால அனுபவிக்க முடியாது. நீங்க ஏன் பிள்ளைங்க இல்லையா, அதனால அவங்க வந்து அந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்காகவும் சொல்றாங்க. ஆனா உண்மை அதுதான். ஆனா அவங்க வந்து ஐயா வந்து அவ்வளவு வந்து இறக்கம் நம்ம மேல அவ்வளவு ஜாக்கிரதை. இப்ப கூட நீங்க நம்ம நினைக்கிறோம் ஐயா இல்ல, ஐயா எங்கேயோ இருக்காங்க, நம்மள பாத்துக்கிட்டா இருக்காங்க. ஐயா நம்மளுடைய அசைவை 100 கவனிச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா அதெல்லாம் அருள்மொழியால அவர் வந்து அப்படி ஒரு பவர். நம்ம நினைக்கிறோம் நம்ம செயல்தான் நடக்குதுன்ட்டு. நம்ம இன்னைக்கு நடத்துறதும் போறதும் நம்ம செயல்பாடு அவருடைய பர்மிஷனோட நடந்துட்டு இருக்கு. நம்ம இங்க இருக்கிறோம்னா சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கோம், இங்க பேசுறோம்னா இதெல்லாம் வந்து சும்மா அவருடைய அன்னைக்கு எல்லாரும் எழுந்து கிளம்பி போயிட்டோம். ஐயா வந்து கோபாலுடைய வந்து இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு ஐயா விரும்பி இருக்கிறதுனாலதான் நம்ம அத்தனை பேரும் இன்னைக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு அவர் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, அவர் வரலன்னா என்னமா நம்ம எல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணலான்னு. சரி வாங்க ஐயா வரலான்னு. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கேட்கணும்னா அவருடைய அருள் இருந்தாதான் அதுவும் நடக்கும். இல்லைன்னா நம்ம எங்கன்னா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு அங்க இங்க சுத்திக்கின்னு எல்லாரும் போய் என்ஜாய் பண்ற மாதிரி நம்மளும் பண்ணியிருந்துருக்கலாம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நம்பிக்கை நீங்க ஸ்ட்ராங்கா வைக்கணும். நீங்க வந்து சாதனையில கிடையாது, மற்றவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. உங்களால மரணத்தை தடுக்க முடியும், அதை நீங்க வந்து நம்பணும். அதுதான் என்ன சொல்ல பிறர் அதை என்ன சொல்றாங்கன்னா கடைசியில ஐயா அது என்னங்க வரும், கடைசி உயிர்களுக்கு ஒரு உலகினில் உயிர்களுக்கு உலகமே அடைந்து சித்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் வேண்டுகள் என்பனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருமை அறிவிப்பு இங்க சக்தி விசாரம். இப்ப நம்ம செய்யறாங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்பா வந்து பேசணும், நான் பேசுறதுலாம் வேலைக்கு ஆகாது. அவங்க இறங்கி பேசினாதான் கரெக்டா இருக்கும். இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சாய்ஸ். ஐயா பேசிட்டோம் கொஞ்ச நேரம் பரவாயில்லையா, நீங்க அவருக்கு லாஸ்ட்ல கொஞ்சம் கொடுங்க பேசுறது. சரி வேணா இல்ல பல்லு நீங்க வந்து என்ன செய்யணும்னா, எனக்கு வேண்டியதுன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த சன்மார்க்கத்துக்கு நீங்க எல்லாம் செய்யற தொண்டு நான் எதுவுமே பார்க்கல, சத்தியமாக சொல்றேன். மேட்டுக்குப்பத்துல 11 ஆண்டுகள் நாங்க இருந்திருக்கோம். ஒரு ஆத்மாக்களை கூட நாங்க நிலையான ஆத்மாக்களை பார்க்கல. ஆனா ஐயா உங்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கும் போது, என்ன கொண்டு வரும் போது என் தம்பி முன்னாடியே வந்துட்டான். பட் ஆனா என்ன கொண்டு வரும் போது நான் அவ்வளவு சீக்கிரம் மேட்டுக்குப்பத்தை விட்டு வர்ற ஆளே கிடையாது. எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு பெரிய படிப்பு, அவங்க அப்பயே வேலை தூக்கி போட்டு மேட்டுக்குப்பத்துக்கு போயிட்டு சேவை பண்ண போயிட்டேன்.
அங்கேயும் என் குடும்பம், என் தம்பி அம்மாவுக்காக தான் வரேன். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு கடமையை கரெக்டா செய்யணும், கடமையை தவறக்கூடாது, அவங்க நல்லதுக்கு தான் நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும். படிப்பை நிறுத்திட்டேன், 4 வருஷமா படிக்கவே இல்லை. அப்புறம் வந்து நான் வந்து போய் வேலை செய்யற இடத்துல ஒரு சாதாரண ஒரு மூட்டை தூக்கி இருக்கேன், எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் வந்து நடந்துருச்சு, அதெல்லாம் வந்து எதுவும் மாத்த முடியாது, நடந்து முடிஞ்சது. வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் எப்படியோ கடைசியில இழந்ததுதான் பெருசு. ஏன்னா இன்னும் அவங்க சோதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நான் பரீட்சையில பாஸ் ஆகல. சரியான பரீட்சை பாஸ் ஆகிட்டோம்னா எல்லாருக்குமே எழுதி தானே, அதுக்காக போராடிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு எப்படின்னா 2 காலையும் நிக்கிறேன். 2 இடத்துல உலகமும் பார்க்கணும், இதுலயும் கரெக்டா பார்க்கணும். அதனால வந்து என்னால சரியா என்னை உட்கார விட மாட்டாங்க, கவனம் பண்ண. அப்படியே வந்தாலும் மரணத்தை கொடுத்து சோதிக்கிறாங்க. அதனால நான் இப்ப எல்லாம் வச்சு இன்னும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் வச்சிருக்கனால நமக்கு என்ன பிரயோஜனம். இப்ப ஒண்ணும் இல்லைம்மா, நான் ஒரு கார் வாங்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 10 லட்சம் போட்டு ஒரு 5 லட்சம் போட்டு ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுங்க, அந்த காருக்கு நான் மெயின்டைன் பண்ணணும், அந்த காருக்கு பெட்ரோல் போடணும், அந்த காரை வந்து நான் சுத்தம் பண்ணணும், டாக்ஸ் கட்டணும், அந்த காரை சுத்தம் பண்ணணும், அந்த காரை வந்து கரெக்டான இடத்துல நிறுத்தணும். இதெல்லாம் இவ்வளவு மெயின்டெனன்ஸ் அதுக்கு பண்றேன். அதெல்லாம் நான் கவனிக்க முடியும். என் அறிவு என் உடம்ப கவனிக்காது, அதே வேகத்தை கவனிக்காது, என் ஐயாவை கவனிக்க மாட்டேன். அதனால இதெல்லாம் நான் விலகனா ஐயா கிட்ட என்னுடைய கவனத்தை அதிகமா செலுத்த முடியும்னா நான் எதுவுமே விட்டா போகணும். மனைவி போனாலும் பரவாயில்ல, யாருக்கும் ஐயா இருக்கிறா இருக்காரு, வேலை போனாலும் பரவாயில்ல, ஐயா இருக்காங்க, ஐயா கொடுத்தாரு. எல்லாருக்கும் அதே யோசனை பண்ணிக்கின்னு இவங்களுக்கு வந்த கஷ்டத்துக்கு சார், ஒரு மனைவி ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம் இருந்துட்டு, அம்மா ஒரு பக்கம் பிரச்சனை, ரொம்பவே பிரச்சனை பண்ணி வந்து நான் சொல்லிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எங்க இல்லாது இங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து இருந்த ஐயாக்கு சேவை பண்ணிங்க, நல்லா இருந்தீங்க, இங்க வந்து சேருங்க அங்க. ஏன்னா எவ்வளோ எங்க டென்ஷன் ஜாஸ்தி ஆகுதோ அந்த இடத்த விட்டு மாறிட்டா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இல்லையா? அதுதான் இவங்களுக்கு கூட அதான் சொன்னேன் நான். ஐயா என்ன எழுதிருக்காங்க, அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு சொல்லணும்னு பட்டுச்சுமா. நாங்க வந்து சன்மார்க்கம் என்னன்னு தெரியாத காலம், இயற்கையா நான் சொல்றேன், சன்மார்க்கம்னா என்னன்னே தெரியாத காலம். அப்ப என்ன ஆச்சுன்னா எங்க வீட்டு மத்தையில ஒரு பூனை வந்து 4 குட்டி போட்டுச்சு, சரிங்களா? அப்ப என்ன நடந்ததுன்னா அந்த பூனைக்குட்டியை நான் போயிட்டு அந்த தாய் கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு பார்த்தோன்னே அழகா இருக்க, ஆசையா இருக்கு, பிரிச்சு கொண்டு வந்து நான் வீட்டுல வளர்த்துட்டு இருக்கேன். வீட்டுல ஓடு விளையாடும் எல்லாம் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் ஒரு தாய் மேல இருந்து அந்த குட்டிகளை, அந்த சின்ன பையன் ஒரு அப்ப ஆசை ரொம்ப சின்ன பையன் 10-11 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் அது தொல்லை தாங்க முடியல, எங்க அப்பா அம்மா திட்டுறாங்கன்னு மத்தையில கொண்டு போய் விட்டுட்டு, மத்தில ஒரு தனி சின்னதா ஓப்பன் டோர் இல்லாத ஒரு கட்டையெல்லாம் வச்சு அடிக்கிட்டு நான் வந்துட்டேன். அந்த கட்டை வந்து தவறி அந்த பூனை மேல விழுந்து மண்டை அடிப்பட்டு காதுல ரத்தம் வந்துருச்சு. அப்படியே தூக்கி வந்து என்னால முடியல, அழுவ ஆரம்பிச்சேன் பாருங்க, நிறுத்தவும் முடியல. எங்க அப்பா வந்து கதறாரு, தேம்பி அழுவ ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இத சொல்றேன்னா, அந்த 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 இயற்கையிலே வந்து அந்த கருவை எனக்குள்ள அந்த கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்கம்மா, எனக்கு மட்டும் இல்ல, நமக்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு உயிர் மேல பற்று வச்சு அது வந்து நம்மள விலகணும், அது நமக்கு வெளிப்படுது. அதுதான் கடவுள் சோதனைன்றாரு ஐயா. அப்ப நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போக வேணாம், அந்த ஒரு உயிரை இருக்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு போக வேணாம். நம்ம இருக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், வழிக்கு வந்துட்டோம். நம்ம இப்பவே முயற்சி பண்ணி இப்ப இருக்கிற காலங்களை வீணாக்காம இப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பதிவேறி அட்லீஸ்ட் நம்ம இந்த பிறவிக்கு வந்து ஒரு முதல் திரையாவது நீக்கிற சக்தியை நம்ம பெறணும்ல. கரும்பெரு திரையால் அங்க நீக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன முயற்சி கிடைக்கும்? அப்ப வந்து நம்ம இது மட்டும் போதுமா? நம்ம இப்ப செயல்படுறது போதுமா? நம்ம இப்ப செயல்படுறதுனால நமக்கு கரும்பெரு திரை நீங்கிச்சா? இங்க வேற பஞ்சகிருத்தியம் செய்யறாங்களா அப்படின்றத நம்ம ஆராயணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மள தெரிஞ்சுக்கணும், நம்ம நிலையை தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து தினசரி ஒரு ஐயாவுக்காக வேற எந்த நிலையில இருந்தாலும்
ஒரு 20 நிமிஷம் காலையில எழுந்து குளிச்சுட்டு வந்து 20 நிமிஷம் நான் படிக்கிறது 7 மணி ஆகும். 40 நிமிஷம் வச்சுக்கோங்க நான் படிக்கிறதுக்கு. ஒரு 20 நிமிஷம் நீங்க படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு உடம்புக்குள்ள என்ன நடக்குது வேற எதுவுமே வேணாம். நீங்க மூச்சை பிடிக்கிறது, இந்த தியானம் பண்றது, யோகா பண்ண எதுவுமே கண்ணை மூடி உடம்புக்குள்ள என்ன நடக்குது, காதுல என்ன சத்தம் கேட்குது நீங்க ஃபீல் பண்ணணும். வாய் தித்திக்குதா, நமக்கு சில உணர்வுகள் இருக்குல்ல, அதை வந்து நான் கவனிக்க சொல்றேன். அதை கவனிக்கும் போது நம்ம எந்த தப்பு செய்யறோம் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம தப்பு செய்யறோம், நம்ம மூளை வந்து ஆக்டிவா இருக்கா இன்ஆக்டிவா இருக்கா, அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல வேற யாராவது கண்ட்ரோல் பண்றாங்களா, இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கும் போது நமக்கு தெரிய வரும். அப்ப அருட்பெருஞ்சோதியை நம்ம துதிக்கும் போது இப்ப நமக்கு நடக்காத விஷயம் மாதிரி இருக்குமா? நான் சொல்றேன்னா இப்ப வந்து ஐயாவை நம்பிட்டேன் நான். இப்போ இங்க வந்து நான் வந்து ஒரு சென்னை போகணும்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு போற வழியில பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா நான் போயே ஆகணும். இப்போ வடலூர் போய் ஆகணும். புரியுதுங்களா? இப்போ வச்சுக்கோங்க இங்க வந்து வடலூர் போகணும், ஐயா சபைக்கு நான் போய் ஆகணும். பஸ் இல்லை, பம்ப்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் போயே ஆகணும் கட்டாயம். புரியுதுங்களா? அப்ப வந்து நான் வந்து இதெல்லாம் மீறி நான் போறேன். ஏதோ ஒரு சக்தி காரியப்படுதுல, ஏதோ ஒரு இது செய்யல. இப்ப நான் ஏன் அது வந்து ஏன் காரியப்பட்டு என்ன கொண்டு போகுது, அந்த இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஆராயணும். நம்ம வந்து நம்ம மூளையை வந்து ஷார்ப் பண்ணிக்கணும். நம்ம இப்படியே இருந்தா நம்ம வந்து என்ன ஆகும்னா நமக்கு மரணம் வர்றதே நமக்கு தெரியாது, நம்ம கவனிக்க மாட்டோம். தடிக்க நம்ம மரணிக்க ஏற்படும். அதுதான் ஐயா வந்து சகல ஜாக்கிரதையோட இருக்க சொல்றாங்க. சகல ஜாக்கிரதையோட ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கூட நம்ம வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா வயதும் இருக்கு, வயதும் இல்லை, நம்ம ஆனா சன்மார்க்கத்துல இருக்கிறோம். அதுதான் நம்ம பலம், அதுவே நம்ம சிங்கம் மாதிரி. நம்ம பார்த்தா யமன் பயப்படணும். அதனால நம்ம அந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்மள தயார்படுத்திக்கணும். நம்ம இப்படியே இருந்தா போதாது. இந்த காலம் நம்ம காலம் போக போக நம்மளும் நமக்கும் மரணம் வரும். அதை வந்து எப்படி நிறுத்திக்கலாம்? கஷாயம் சாப்பிட்றதா நின்றுமா, இல்ல தியானம் பண்றதா நின்றுமா, இதெல்லாம் இல்லை. அதான் நடந்தே போறேன். ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்குறாரு, இது வந்து கொஞ்சம் அந்த நம்பிக்கை வைக்கணும்ன்ற அவ்வளவுதான். அந்த நம்பிக்கைக்காக சொல்றேன். இப்படியே ரீச் ஆகணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்ப நீங்க தேடலாம். அப்படி நீங்க ஸ்ட்ராங்கா இன்னைக்கு நான் அனுபவிக்கிறத சொல்றேன். இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு இல்ல, எந்த நாட்கள் நான் அனுபவிச்ச நாட்கள்ல சொல்றேன். காலையில எழுந்திருக்கும் ஏன்டா எழுந்திருக்கோம், ஏன்டா இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி எல்லாம் எதுக்குடா நம்ம வாழ்றோம், ஒரு ஜீவனா எதுக்குடா இருக்கிறோம், இப்படி எல்லாம் நினைச்சு எழுந்த காலம் போய் இன்னைக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நான் இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு செய்யணும். இன்னைக்கு நான் வந்து போயிட்டு சம்பாரிச்சு ஜீவகாரங்க ஒரு 1,00,000 பேருக்கு நான் போடணும். இப்படி நான் மாற நான் என் பிரெயினை மாத்திக்க கொஞ்சம் கொஞ்சமா பழக ஐயாவை துதிக்க ஐயா கூட அவரு கூட இணைஞ்சு இருக்க உலகம் மாறுது. அந்த கிளைமேட் மாறுது, அந்த என்விரான்மெண்ட் மாறுது, விஜய் வராரு, எல்லாமே மாறுது, அன்னதானம் நடக்கிறதுனால செயல்பாடுகள் நடக்குது. அப்படி புரியுதுங்களா? அந்த மாதிரி இயற்கையா நமக்கு வழி காட்டுதுன்ற நம்ம செயல்படாம இருக்கிற வரைக்கும் எதுவுமே செயல்படாது. நம்ம வந்து கேட்காத வரைக்குமா அழுகத்தில்தான் பால் குடிக்கணும், அழுகாதான் நம்ம குடிக்க முடியும். பால் கொடுப்பாங்க, இல்லைன்னா சாமி அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஐயா சிவனே, அப்பா அருட்பெருஞ்சோதியே, ராமலிங்க சுவாமியே நம்ம கூப்பிடணும். நம்ம உரிமை இருக்கு, நம்ம ஏன் கூப்பிடாம இருக்கோம்? நம்ம ஏன் அப்பான்னு சொல்லல? எங்க அம்மாட்ட தான் கேட்பேன், நீ வந்து ராமலிங்க சுவாமின்னு சொல்றமா, நீ இப்படி அப்படின்ற நிறைய விஷயம் சொல்ற, என்னதான் ஒரு நாள் எழுந்து உரிமையோட பேசியிருக்கியா? உரிமையை எடுத்துக்கல நீங்க ஐயான்னு கூப்பிடுறதுதான் அவருக்கு. அவரு வந்து தூரமா வச்சுக்கிறீங்க. உங்க பிள்ளைய நினைங்க, இல்ல உங்க அப்பாவை நினைங்க. ஆமா, உரிமையோட கேளுங்க. உரிமையோட கேட்டாதான் எழுதும். இப்ப நான் சொல்றேன், தம்பி இறந்துட்டாமா, நைட்டு காலைல அங்க போயிட்டேன், எங்க அம்மா கிடைக்கல, புரியுங்களா? நான் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, என்னால பக்கத்து வீட்டுக்காரு அவங்க வீட்டுலதான் விளக்கேறி, அந்த வீட்டுல விளக்கேறி விட மாட்டாங்க. தம்பி முன்னாடி அவங்க நடந்ததை சொல்றேன் அனுபவித்தேன். நான் போயிட்டு உக்காந்து ஐயா பாட்டு பாடல, நானும் இயற்கையா ஒரு பாட்டை பாடுறேன், எனக்கு குடுப்பா, எங்க அம்மாவை காட்டி கொடுப்பா அப்படின்னு நானும் இயற்கையா அழுகுறேன், பாடுறேன்.
எங்க அம்மா வந்து காட்டி கொடுக்குறாரு. இல்ல அவரு நம்ம அப்படியாவது பெறணும் அவரே சொல்றாரு. அவரு கூட பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, இப்படிதானே கடவுள்கிட்ட அழுது பெறணும், நீ வந்து பண்ணு இன்னும் தீவிரமா பண்ணு அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணிக்கல? நம்ம வந்து பிறவை சார்ந்துதான் இருக்கோம், இறைவனை சார்ந்து நம்ம வரல. நான் ஏன் இந்த மாதிரி சொல்லுவேன், நீ வந்து என்ன கூட சார்ந்து இருக்க கூடாதுமா, இறைவனே சார்ந்துடு. நான் கூட நிரந்தரம் இல்ல, ஏதோ ஒரு வகையில கடவுள் வந்து இது பண்ணுவாரு. என்னையும் அப்படிதான், அம்மாவை நீ சார்ந்து இருக்க கூடாது, நீ வேலை என் வேலை என்னவோ அதை நான் செஞ்சுக்கிறது, எனக்கு என்ன வேணுமோ அதை நானே செஞ்சுக்கிறது, இறைவனை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம மாத்திக்கணும். ரொம்ப வந்து குறுகிக்கணும், நம்ம சுருக்கிக்கணும். நம்ம பெருசாக்கணுமே நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது, நம்ம காலம் இல்லை. சன்மார்க்கம் தெரிஞ்சவங்க சுருக்கிக்கிட்டே தான் வரணும். சுருக்கிட்டு வந்து நம்ம எதுல கவனம் செலுத்தணும்னா சத்தியஞான சபையில கவனம் செலுத்தணும். பஞ்சாட்சரத்தை படிக்கணும், பஞ்சாட்சர தியானம் பண்ணணும், சாகாம இருக்கிற கல்வியை நம்ம கத்துக்கணும். சாகா கல்வியே பஞ்சாட்சரம் படிக்கிறது தான். நீங்க பஞ்சாட்சரம் படிச்சுட்டா எவனும் உங்களை தொடவே முடியாது. உங்களுக்கு வராங்க தொட முடியாதுன்றத விட பஞ்சாட்சரம் தெரிஞ்சவங்க பாக்குறவங்களே நம்ம விலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு எம இருக்குன்னா உற்று நோக்கணும், அவங்க கிட்ட எம வந்து நெருங்காது, காலம் தள்ளி போகும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு சன்மார்க்கத்துல. ரொம்ப தீவிரமா இது வரைக்கும் நம்ம வந்து வரல. மூணு தரத்தை சொல்றாங்க, மந்தத்தரம், போதத்தரம், மந்தத்தரம், தீவிரத்தரம். நம்ம அட்லீஸ்ட் மந்தத்தரத்திலேயே இருந்தாதான் கருங்கரத்திலேயே நீக்கிக்க முடியும். நம்ம போதத்தரத்திலேயே இருந்தா நம்மளால வந்து மேட்சை கூட கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம ஏன்னா என் வயசுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 38 வயசு ஆயிடுச்சு, இன்னுமே ஒரு காலம் பத்தல அப்படின்னு நான் கருதி வேகமா வந்து செயல்படணும். எப்படி வந்து எந்த எனக்கான பால் வரும், எப்ப 6 அடிக்கலாம் சன்மார்க்கத்துல அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும். ஐயா அதான் சொல்றாங்க, ஒரு 8 ஆண்டுகள் கடுமையான முயற்சினா கடுமையான ஐயா பண்ண சொல்ல இவ்வளவு கவனம் செலுத்தலன்னு சொல்றேன். எப்படின்னா நம்மள தெரிஞ்சுக்கணும், நம்ம உடலை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒண்ணு இல்லை, இப்ப இந்த 8 ஜான் உடம்ப ஐயா வந்து கைட்டி தொடச்சி மாட்டிருக்காங்க. அது யாரோ பாத்துக்கணும். அதே மாதிரி சட்டி சுவாமி அவர்களும் மேல இங்க நான் ரூம்ல இருக்கும்போது இல்லையே அதே ரூம்ல வந்து அவங்க உடம்ப கைட்டி தொடச்சிருக்காங்களாம். அந்த மாதிரி யாரோ பார்த்துட்டு நடந்திருக்காங்க. இதான் சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம உடம்ப கைட்டுறது இல்ல? ஏன்னா நமக்கு தெரியாது எங்க போன் இருக்கு, எங்க நம்ம நினைச்சா போதுமா, நம்ம அதை உண்மையா கைட்டணும் இல்ல. இந்த கட்டை வரல பாருங்க, இது மடங்குது இல்லையா, இது ஒரு போல்டு, இது ஒரு ஜாயிண்ட், இது ஒரு ஜாயிண்ட். இதெல்லாம் எண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா சத்தியஞான சபைக்கு நமக்கு மேட்ச் ஆகும். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பஞ்சாச்சாரன்றது ஞான சபை தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அப்ப நம்ம உடம்பு வந்து மிங்கிலாகும் போது அந்த இதை வந்து நம்ம ப்ராசஸ் பிரெயினுக்கு வரும்போது நம்ம அற்புதங்களும் பார்க்கலாம், பல அற்புதங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாம இங்கேயே அற்புதங்கள் நடக்கும், ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது, புலப்படாது. மழை பெய்யும், அருள் மழை, அது வந்து அந்த ஞானக்கண் 3வது கண் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நமக்கு அது வந்து உணர்வு இருக்காது, அதை ஃபீல் பண்ண முடியுதே தவிர லைட்டா மழை பெய்யுற மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணுவோம். ஆனா மழை தெரியாது நம்ம கண்ணுக்கு, ஆனா ஞானக்கண் உள்ளவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இறைவன் வந்து எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்காரு. ஒரு படத்துல கூட வருமா, சிவாஜி வந்து அவங்க ஒரு இவர் இருப்பாரு, யாருன்னா ஒரு அவங்க புலவர் இருப்பாரு. அதுல வந்து அவரு கேட்பாரு, கடவுள் எந்த திசையில் இருக்கிறார், எங்க இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கார். அவங்க பேத்தி வந்து பதில் சொல்லும், சின்ன குழந்தை திருவருட் செல்வர், அது ஒரு தீபத்துல இருக்கிற என்ன, அதுவே அவ்வளவுதான், ஒரே ஒரு செகண்ட்ல அவ்வளோ தெரிஞ்சு ஞானம் அப்படியே வாயை பொத்திக்கிறாரு அந்த ராஜா திருவிளையாடு. இது திருவருட் செல்வர். அது ஒரு சிம்டம். அது மாதிரி நம்ம உடம்ப தீபமா ஜோதியா இருக்காரு. உங்களுக்குதான் சொல்ல, ஏன்னா உங்களுக்கே தெரியும் எங்க இருக்கிறாரு. அதனால அதெல்லாம் டீப்பா போல. இப்ப வந்து நம்ம அதை எப்படி நம்ம கிளீன் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம பாத்துக்கிறது, எப்படி பராமரிக்கணும்ன்றதுதான் நான் சொல்றேன். நம்ம உடம்ப வந்து சுத்தமா வச்சுக்கணும், உணவு முறைகள்ல ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். உணவு முறைகள் தான் நமக்கு ரொம்ப வந்து தூக்கமோ காமமோ சாப்பாடோ இந்த 2 விஷயங்களை நம்ம இது பண்ணிடலாம். ஆனா வந்து மெயின் விஷயம் வந்து உணவு சாப்பிட்டீங்கன்னா உணவு வந்து
கொஞ்சம் மீறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன பண்ணும், விந்த குறைச்சிடும். விந்த குறைச்சிருச்சுன்னா மந்தத்துக்கு போய் மரணம், தூங்கினா ஏந்திருக்க மரணம் ஆயிடும், இல்ல தூக்கத்திலே போயிடும். உங்களால அது நீங்களே பண்ண மாட்டீங்க. அந்த உணவு கட்டுப்பாடு வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, அது வந்து இந்த ரத்தம், இந்த சதை, இந்த எலும்பு, இந்த மூளைக்கு வந்து அது வந்து ஒரு மயக்கத்தை கொடுத்துரும். அதனால உணவுகளை வந்து ரொம்ப ஐயா வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அதாவது 9 பங்கு நஷ்டம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உணவு விஷயத்துல எப்படி சாப்பிடுறது, சுடத்தண்ணிய குடிக்க சொல்றாங்க. சுடத்தண்ணி வந்து எப்படி ஒரு 5 இந்த கிளாஸ் தண்ணிமா, இத வந்து 5 பஞ்சபூதம் இருக்கிறதுல இத 3 பூதத்தை காய்ச்சி 2 பூத தண்ணீர் தான் குடிக்க சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, அவ்வளவு சூடா நம்ம குடிக்கணுமா, குடிக்க பழக்கமாகும். அதை வந்து நம்ம இதை ஆற வச்சு குடிக்கணும் அப்படிலாம் இல்லை, நம்ம அதை ஆற வச்சு பழகணும். பழக்கமாகும் போது இந்த தேக அணுக்களுக்கு வந்து அந்த சக்தி வரும். அந்த பவர் வரும்போது நீங்க அடுப்புல இருந்து எடுத்து தண்ணி அப்படியே குடிப்பீங்க, அது உங்களுக்கு சூடே தெரியாது. அந்த மாதிரி நம்ம உடம்பை பழகணும். அந்த மாதிரி உணவு வந்து அரிசி என்ன செய்யுதுன்னா, அது வந்து நம்ம ஐயா வந்து எதுக்காக வந்து பசி ஆற்றுவிக்கணும்னு சொல்றாங்கன்னா, நம்ம அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு இப்போ ஒரு பீப்புள் டிவைட் ஆகுறாங்க. மந்தத்தரத்துல போதத்தரத்துக்கு தான் உணவு. இப்ப மந்தத்தரத்துக்கு வந்தவங்களுக்கு வேற உணவு, அது தீவிர தரத்துக்கு போனவங்களுக்கு உணவு இல்லை, அமுதம் இல்லை, அப்படியே இருக்கு. நம்ம வந்து இன்னும் எந்த தரத்துல இருக்கோம், நம்ம எதை வந்து தெரிஞ்சுக்கணும், எந்த நிலைக்கு போகணும். அதே மாதிரி வந்து பிற உயிர்களுக்கு இத்தனையும் செய்யறோமா, ஆனா பிற உயிர்களுக்கும் துன்ப விளைவிக்காம நம்ம செய்யணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான இது. பிற உயிர்களுக்கு தொண்டும் செய்யணும், பிற உயிர்களுக்கு துன்பமும் செய்யக்கூடாது. பிற உயிர்கள் துன்பப்பட்டாலும் பார்த்துட்டு சும்மாவும் இருக்கக்கூடாது, அதை தடுத்து காப்பாற்றவும் செய்யணும். அதுக்காக வேற உணவுகளை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோமா, இப்ப நம்ம ஜீவகாரியம் பண்ணோம் அங்க பந்துக்குள்ள, எங்க அம்மாவோ சண்டை போட்டாங்க, அடிக்கடி ஆச்சு. இப்ப நான் அவங்க அம்மா துன்பப்படுறாங்க, நான் பட்டா போறாங்க, நான் விடாம நான் போய் தடுத்து காப்பாத்தி அந்த அடியெல்லாம் நான் வாங்கி பலமான அடி எனக்கு. அதை தாண்டி அந்த இதை நான் அப்ப நினைச்சேன், ஐயா ஹாஸ்பிட்டல் போகணும்னு போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கூப்பிட்டு போய் பேசிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்றாங்க. நான் போறதாக ஐயா கிட்டே போயிடுறேன், எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணாம், ஹாஸ்பிட்டல் வேணாம் அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் அதை பத்தியே நான் கேர் பண்ணல. அன்னில அடிப்பட்டு ஐயா அது இப்ப கூட அந்த அடிப்பட்டதுனால அந்த பல்ல போயிட்டு கட் பண்ணிட்டு வரேன் நானு. அந்த இதை அடிப்பட்டு உடஞ்சிச்சு, இப்பதான் போய் கட் பண்ணி சரி பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் அவங்க ஐயாவோட இதுல நடக்கட்டும், அவங்க எது செய்யறதுனாலும் அவங்க செய்யட்டும். இன்னைக்கு வேலையாகட்டும், இல்ல வந்து ஃபுட்டாகட்டும், எதாகட்டும், அது எல்லாமே ஐயாவே வந்து நம்ம கொடுக்கறதா, நம்ம உணர்ந்து செயல்பட்டா அதுவே நடக்குது. இதுதானே நீ கார்த்தி சாப்பிடணும்னு. இப்ப எனக்கு அப்பாவோ இப்ப தம்பியோ யாருமே இல்லை இல்லையா, அதனால எல்லாமே ஐயாவை சார்ந்து நான் காலையில வேண்டது ஐயா தான். அப்படியே எப்படின்னா இல்லாத செல்ஃப் லவ்மா, இட்ஸ் மீன்ஸ் ஐயா தான் எனக்குள்ள இருக்காங்க, அவங்கள நான் லவ் பண்றேன், அவங்க எனக்கு செய்யறாங்க, அவங்க எழுப்புறாங்க, அவங்க வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க, ஏன் நான் சாப்பிடாம இருந்தா கூட ஏதோ ஒண்ணு வந்து கொடுப்பாங்க. அது எப்படின்னா ஐயா வந்து என் மேல அவ்வளவு அன்பு, அந்த ஃபீலிங்னால அவர் வந்து பிள்ளை, இப்ப நம்ம பிள்ளை சாப்பிடாம இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க, இப்ப நம்ம அதே மாதிரி அப்பாவுக்கு அன்பு இருக்கும். அவங்க கொண்டு வந்து நீங்க அவர் நம்பிட்டீங்கன்னா அந்த ஹார்ட் அந்த இதை நீங்க அந்த உரிமையை பெற்றுட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவோம், பிள்ளை சாப்பிடாம இருக்காங்க, ஏதோ ஒரு ஜீவனை அனுப்புவாங்க. இந்த எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அந்த அருப்பெருஞ்சோதி. நான் அப்படிதான் பாக்குறேன். என்னோட இப்ப இவங்க தனியா அவங்க தனியும் பாக்குறேன். நான் உங்க எல்லாம் அருப்பெருஞ்சோதி அப்பா தான் உட்காந்துருக்காங்க, என்னுடைய அருப்பெருஞ்சோதி தான் உட்காந்துருக்காங்க, அப்படிதான் நான் பார்த்து வந்தோடனே அந்த விண்ணப்பத்தை வச்சேன். எனக்கே தெரியாது, இதை பண்ணோன்னே எனக்கு தெரியாது, தானே வந்து அதுவும் ஐயாட்ட விட்டு எதனாலும் பார்த்துப்பாங்க எதனாலும் அப்படின்ட்டு. ஆனா பட் இருங்க வந்து இன்னும் கடநிலை சேரலையே, இன்னும் கடைகள் பாருங்க, உங்க தரிசனம் பண்ண முடியலையே, இது வந்து எனக்கு போதாது, இது வந்து இந்த நிலைக்காக நான் வந்து இந்த பிறகு எடுத்து இவ்வளவு காலம் வந்து நான் இது பண்ணல, எனக்கு வந்து அடுத்தவங்களை காணணும், உங்க காட்சியை நான் அனுபவிக்கணும், உங்களை கண்டு நான் அனுபவிக்கணும், அதுக்குதான் தீவிரத்தரம், அதுக்குதான் உணவு மாற்றம். இப்ப இருங்க என்னமா செய்ய போறோம் நீங்களே சொல்லுங்க. நாளைக்கே மரணம் வந்தா இப்ப யாராவது சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் அவரை பாக்குறதுக்காக இந்த தீவிர முயற்சிக்கு போயிடலாம், தியானத்துல இந்த நிலை அடைஞ்சிடலாம் அப்படின்ற இதுலதான் நாங்க அந்த தீவிரத்துல சாப்பாடை மாத்துறது.
அப்படி பண்றதுனால உடல்நிலை நல்லா இருக்கு எங்களுக்கு. நாங்க நார்மலா சாப்பிட்டா மற்றவங்களே சாப்பிட்டா அந்த உடல்நிலை ஏத்துக்க மாட்டேது, எங்களுக்கு அதை ஒத்துக்கல அந்த ஃபுட்டு. அதனால இப்படி இயற்கை உணவுக்கு மாறிக்கிறது, இதெல்லாம் கடைபிடிச்சிக்கிறது, அது மாதிரி பண்ணிக்கிறது. மேக்சிமம் ஃபுட்டு ரொம்ப கண்ட்ரோல். இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க, சூடான பதார்த்தங்களை சாப்பிடுங்க, சுரத்தண்ணி நிறைய குடிங்க, தேன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பிரெயின் வேலை செய்ய விடாது. ஏன்னா இந்த சுதந்திரம் நமக்கு இல்லை, வீட்டுல இருக்கவங்களும் விட மாட்டாங்க. பணம் இருக்கும், ஆனா இன்னும் அனுபவிக்கிறத சொல்றேன், பணம் இருக்கும், ஆனா அந்த பணத்தை ஐயோ இங்க கொடுக்கணுமே, இது செலவு இருக்கு, அந்த செலவு இருக்கு, இப்படிதான் உங்க உடம்புக்கு செலவு பண்ண வராது, மனசு வராது. உங்க உங்க உடலுக்கு நம்ம ஒரு தேன் பாட்டில் வாங்கி இதை சாப்பிடணும், தவத்துக்காக இதை வாங்கிக்கணும்னு நமக்கு செய்ய விட மாட்டாங்க. யாருமே நம்பதான், நம்ம மனசு விடாது. அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி இப்ப எது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து எதுல இருக்கு ஐயா சொல்லியிருக்காங்க, தேன் பாட்டில். அது ஒரு எங்க கிடைக்கும், பியூரா எங்க கிடைக்கும், அதை வாங்கிட்டு சுகர் பேஷண்ட் நம்ம சாப்பிடக்கூடாது. தேனுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்ம பாடியை செக் பண்ணிக்கிட்டு நம்ம இப்ப இயற்கையா இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை, செக்கப் எதுவுமே அவங்களுக்கு தெரியும், பிறந்தவங்களுக்கு எதை வேணாலும் சாப்பிடணும் அவங்களுக்கு தெரியும், மரணத்தை தடுக்கிறதுக்கு எது உகந்தது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க அதை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி காய்கறிகளை கூட நம்ம எல்லா காய்கறிகளும் சாப்பிடக்கூடாது, மண்ணுக்குள்ள வளர்கிற காய்கறிகள் எதுவுமே வேணாம். இப்ப எங்க வீட்டுல ஒரு பெரிய போரே நடக்கும், எங்க அம்மாவுக்கு நடக்கும், இப்பயும் நடக்கும். அவங்க உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துருவாங்க, ஏதோ ஒண்ணு அடியில வளர்ற வெங்காயம் வாங்கிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் மண்ணுக்குள்ள வளர்கிற பொருளே வேணும். வீட்டுல அரிசி பருப்பே வாங்காத, நிறுத்து. தவத்துக்கு நமக்கு ஐயா நம்ம ஐயா கிட்ட இருக்கோம், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா போயிடலாம், இல்ல செத்து போகணும், இதுக்கு நீ அங்க போயிடலாம், முயற்சி பண்ணி கதவை திறந்துடலாம், அப்படிதான் நம்ம விட்டுவோம். அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. இப்ப இந்த உணவுகளை மாற்றும் போது முக கருக்கிறது, இந்த தேகம் பெருகிறது, இதெல்லாம் நடக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு காத்து மாதிரி ஃபீல் ஆகும், எனக்கு உடம்பு அப்படியே ஸ்பீடு அதிகமாகும், அக்யூரேசி ரொம்ப இதுவாகும். அதனால இந்த இயற்கை உணவுக்கு நம்ம போக முயற்சியிலே இருக்கும், ஆனா முழுமைப்படுத்த முடியல, அதுக்கு காலம் இன்னும் உங்களுக்கு கை கொடுக்கல. இயற்கை இதுன்னா என்ன சாப்பிடுறது? இயற்கை இல்லாம இப்ப இளநீர், தேங்காய். இப்ப நான் சொல்றேன், எனக்கு தீட்சை கொடுத்தாங்க, அவங்க பாத்தீங்கன்னா 97-8 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க பேர் அப்பர்சாமி ஐயா. அவங்க அப்பர்சாமி ஐயா. அவங்க அவங்க மனைவிய இப்பயும் சொல்றேன், அவங்க மனைவிய அந்த வயசுலயும் அவங்கதான் போயிட்டு துணி துவச்சு கொடுப்பாங்க. அந்த வயசுலயும் அவங்க அது ஒரு பெரிய அவங்க எல்லாம் பாக்குறதே எனக்கு